நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 46. இந்திரனின் படைகள் அமராவதியை சூழ்ந்து அதன் கோட்டைகளை தாக்கி 8 வாயில்களையும் உடைத்து உட்புகுந்தன. கோட்டையென அமைந்த பெரும் பாறைகள் நிலை பெயர்ந்து சரியும் அதிர்வில் தன் கையில் இருந்த மது கிண்ணத்தில் சிற்றலை எழுந்ததைக் கண்டு தான் அமராவதி வீழ்ந்ததே என்று விருத்திரன் உணர்ந்தான். அப்போதும் எழ முடியாமல் ஏவல் பெண்டிரை நோக்கி பெரிதொரு கலம் என்று மதுவுக்கு ஆணையிட்டான். இறுதி கலம் என தனக்கே சொல்லிக் கொண்டான். இந்திராணி அவனை அணுகி சினத்துடன், என்ன செய்கிறீர்கள்? உங்கள் கொடியும் கோட்டையும் விழுகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அசுரப்படைகள் இங்கு வந்தனையும் என்றாள். நீ அஞ்ச வேண்டியதில்லை தேவி, என்னை வெல்ல எவராலும் இயலாது என்றான் விருத்திரன். எனக்கு எந்தை அளித்த நற்சொல் துணை இருக்கும். இந்திரனின் மின்படை ஒரு மென் மலரென என் தோளில் வந்து விழுவதை நீ காண்பாய். இந்திராணி அவன் தோளை பிடித்து உலுக்கி, பித்தன் போல பேச வேண்டாம், இனி உங்களுக்கு நேரமில்லை. இதோ நகரெங்கும் தேவர்கள் தாக்கப்படும் ஓசை கேட்கிறது என்றாள். இன்னொரு கலம் மது, இறுதி கலம் எனக்கென எதை வைத்திருக்கிறது என்று ஆவல் கொள்கிறேன். அதன் பின் நான் என் படைக்கலங்களுடன் எழுவேன் என்றான் விருத்திரன். அவள் தலையில் அரைந்து கொண்டு கண்ணீருடன் ஓடிச் சென்று உப்பரிகையில் ஏறி வெளியே பார்த்தாள். வருணகுலத்து அசுரப்படைகள் நீல நிற உடலும் எழுந்து பறக்கும் வெண்பிடரையும் கொண்ட புறவிகளில் நகருக்குள் நிறைவதை கண்டாள். நம் முற்றத்தில், நம் கூடங்களில் என்ற நெஞ்சை பற்றி கொண்டு கூவினாள். வாருணகுடியின் அசுரர்கள் தேவர்களை தங்கள் ஒளிரும் வாள்களால் வெட்டி வீழ்த்தினர். மது உண்டு தெருவெங்கும் மயங்கி கிடந்த தேவர்கள் தங்கள் இல்லப்பெண்டிரால் உசுப்பி உண்டு எழுப்பப்பட்டு படைக்கலங்களுடன் வெளியே அனுப்பப்பட்டனர். என்ன நிகழ்கிறதென்று அறியாமல் அவர்கள் வெற்று போர் கூச்சலை எழுப்பினர். அக்கூச்சல் தொண்டையில் எஞ்சி இருக்கவே வெட்டுண்டும் அம்புபட்டும் விழுந்து மடிந்தனர். மடியும் கணத்தில் அவர்கள் தொலை கனவென மறந்த மானுட வாழ்க்கை மீண்டு வர திகைத்து அத்திகைப்புடன் சிலை முகம் கொண்டனர். அமராவதியின் மாளிகைகளின் அடித்தூண்களை முட்டி இடித்தன நீலப்புறவிகள். அவை முனகையபடி விரிசலிட்டு வெண்புழுதி கொட்ட நோய் கொண்ட யானை என முழந்தாளிட்டு கொம்பு குத்தி சரிந்தன. அவை சரிந்த போதெழுந்த நிலப்புழுதியால் நகர் பொற்திரையால் என மூடப்பட்டது. எங்கும் ஓலங்களும் கூச்சல்களும் எழுந்தன. அவற்றை வென்று வந்தணைந்தது அசுரப்படைகளின் வெற்றி கூவல். இந்திராணி மீண்டும் ஓடி வந்து, அரசே எழுங்கள், அரண்மனைக்குள் நுழைந்து விட்டது அசுரர் படை என்றாள். ஆம், நான் எழுந்தாக வேண்டும். எங்கே என் படைக்கலம் என்றான் விருத்திரன். அவள் ஓடிச் சென்று அவன் படைக்கலங்களை கொண்டு வந்து கொடுத்தாள். நிலை கொள்ளா உடலுடன் அலையும் கைகளுடன் அவன் ஒளிரும் கவசங்களையும் காலணிகளையும் அணிந்து கொண்டான். நீண்ட வாளை வலக்கையிலும் சென்று திரும்பும் வேலை இடக்கையிலும் ஏந்தியபடி போருக்கெழுந்தான். அவனால் நிற்க முடியவில்லை. கால்கள் தள்ளாட அரண்மனை சுவரை பற்றி கொண்டான். அது திரை போல் நெளிய, நீர் வழிகிறது என்று சொல்லி அவளை நோக்கி புன்னகை செய்தான். சென்று போரிடுங்கள், வீரனென களம் நெல்லுங்கள் என்றாள் இந்திராணி. இதோ என்று அவன் அரண்மனையின் படிகளில் இறங்கினான். ஒரு கணம் ஏன் போரிட வேண்டும் என்னும் சலிப்பு எழுந்து அவன் மேல் இனிய துயில் என பரவியது. எவருக்காக என் நகரை நான் தூக்கி நின்றிருக்க வேண்டும்? நான் இதை பற்றி இருக்கிறேனா? இதில் கட்டுண்டிருக்கிறேனா? இந்த அரக்கு பரப்பிலிருந்து தன்னை கிழித்து பிரித்து மெல்ல கீழிறங்கி சென்றான். மாமுற்றமும் களமும் ஒழிந்து கிடந்தன. காவல் நின்றிருந்த தேவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தனர். ஒற்றைய குளத்தில் மீன்கள் இறந்து பறந்திருப்பது போல அவர்கள் கைவிட்டு சென்ற படைக்கலங்கள் சிதறி கிடந்தன. போர் முடிந்த களம் உண்டு எழுந்த பந்தி போல கொண்ட வெறுமை. களத்தில் விளைவது விஜயலட்சுமி என்று யார் சொன்னது? அவன் முற்றத்தில் இறங்கியதும் வருணன் அளித்த நீலப்புறவி மேல் நுரைவாளை வீசியபடி கிழக்கு முனையில் இந்திரன் தோன்றினான். இழிமகனே, உன்னை இன்று கொன்று குருதி சூடவே வந்தேன் என்று வஞ்சனம் உரைத்தபடி பாய்ந்து அணுகினான். அவன் புறவையின் பிடரி பறந்தது. அவன் கவசங்களில் அரண்மனையின் படிமம் அலையடித்தது. சுட்டு விரல் சொடுக்க நான் விம்ம எழுந்த அம்பு போல இந்திரனின் அச்சொல் அவனுள் சினம் எழச் செய்தது. காலை ஓங்கி உதைத்து அலறியபடி முன்னால் பாய்ந்த போது விருத்திரனின் உடல் நாகமென நீண்டது. அவன் கைகள் விரிந்து கழுகின் சிறகுகளாயின. பிடரியில் செஞ்சடை விரிந்து சிம்ம முகம் கொண்டான். யானை என பிளிரியபடி தன் வாளை வீசி இந்திரனின் புறவையை 2 துண்டுகளாக ஆக்கினான். குருதி பெருக விழுந்து துடித்தது அது.
இந்திரனின் தலைக்கவசம் ஓசையுடன் தரையில் விழுந்து உருண்டது. அவன் தலை அது என அவன் உள்ளம் கழிவெறி கொண்டது. விழுந்த புறவி நிலம் தொடுவதற்குள் கால்களால் உந்தி பாய்ந்தெழுந்து பிரிதொரு புறவி மேல் ஏறிக்கொண்டான் இந்திரன். வாளுடன் அணுகிய தன் வீரரை நோக்கி, விலகுக, இது என் போர் என்று வாளை சுழற்றியபடி அவன் கூவினான். விருத்திரன் அவன் புறவியை மீண்டும் துணித்தான். இந்திரன் அலை நுரை வாளுடன் பாய்ந்து விலகுவதற்குள் அவன் தோளை வெட்டியது விருத்திரன் வாள். குருதி சிந்தியபடி ஓடிச் சென்று பிரிதொரு புறவியில் ஏறி தன் வாளை வீசினான் இந்திரன். அது கண் கூசும் ஒளியுடன் வந்து விருத்திரனை தாக்கியது. வெட்டுண்டு நிலத்தில் விழுந்து புரண்டு எழுந்தான். அவன் வாள் குருதியுடன் கிடந்து துடிப்பதைக் கண்டான். கவிழ்க்கப்பட்ட கலத்து நீர் என குருதி சிற்றலை எனச் சென்று சுவர்களை மோதி பறந்தது. குருதி வாசனை அவனை அனல் பற்றி எழச் செய்தது. வெறிக்கூச்சலுடன் கைகளால் நிலத்தை அறைந்தபடி பாய்ந்து இந்திரனின் புறவியை வெட்டினான். அலறியபடி மேலெழுந்த இந்திரன் தொடை வெட்டுப்பட்டு புழுதியில் விழ வாருணப்படைகள் பாய்ந்து அவனை அள்ளி திருப்பி கொண்டு சென்றன. சுவர்கள் அதிரும் பிளிரலுடன் விருத்திரன் விண்ணில் சிறகடித்தெழுந்தான். அவன் சிறகுகளின் நிழல் அமராவதியின் தெருக்கள் எங்கும் பரவி கிடந்த தேவர்களின் சடலங்களின் மேல் பறந்தலைந்தது. இந்திரன் குருதி வார அசுரர் கைகளில் கிடந்து துடித்தான். அசுரர்கள் விருத்திரனின் விரிவுரு கண்டு அஞ்சி அலறியபடி விலகி ஓடினர். சிலர் இந்திரனை இழுத்துச் சென்று இடிந்த மாளிகையின் சுவர்களுக்குள் ஒளித்தனர். மண்ணில் பல ஆயிரம் வேள்வி நெருப்புகளில் விழுந்த நெய்யால் இந்திரன் மீண்டும் குருதியூற பெற்றான். புதுவிசையுடன் எழுந்து புறவியில் ஏறி கொண்டு சென்று வெளிமுற்றத்தில் நின்றான். வா வா என அரைக்கூவல் விடுத்து வாளை தூக்கினான். சிறகு காற்று விம்பலோசை எழுப்ப கழுகென அகவியபடி வந்து அவனை தாக்கினான் விருத்திரன். எம்பி பாய்ந்து பற்ற வந்த அவன் உயிர் எழுந்த செதிர்கால்களை இந்திரன் வெட்டி வீசினான். நிலையழிந்து சரிந்து சென்று மண்ணில் விழுந்து துடித்து சிறகை வீசி மீண்டும் காற்றில் ஏறினான் விருத்திரன். இந்திரன் வெட்டுண்ட புறவியிலிருந்து இறங்கி ஓடி அரண்மனைக்குள் சென்று தன் அரியணை மேல் அமர்ந்தான். அக்கணமே ஐராவதம் பிளிறியபடி அதை கட்டியிருந்த சங்கிலியை உடைத்து கொண்டு மாமுற்றத்திற்கு வந்தது. அதன் மேல் அவன் ஏறி விண்ணில் எழுந்தான். பறந்து வந்து சூழ்ந்த விருத்திரனின் பிடரிகளை செவிகளுடன் அவன் வாள் சீவி எறிந்தது. பின் அவன் வலச்சிறகை கைகளுடன் அறிந்தது. இந்திரனின் மேல் மழையென பெய்தது விருத்திரனின் குருதி. அவன் உடல் செவ்வரக்கில் மூக்கிய பொன்னகை என தோன்றியது. மீண்டும் மீண்டும் விருத்திரன் இடக்கையில் ஏந்திய நீண்ட வாளால் இந்திரனை வெட்டினான். இந்திரனின் இரு கால்களும் செயலற்றன. ஒற்றை கை துண்டாகி தசை சரடில் தொங்கியது. அவன் குருதியும் அசுரன் குருதியும் ஒன்றென கலந்து பெய்து அமராவதி சிவந்தது. இடச்சிறகு மேல் வெட்டு விழ விருத்திரன் பிளிரலோசையுடன் சரிந்து சென்று கிழக்கு வானில் விழுந்தான். அங்கிருந்து குருதி சிதறும் ஒற்றை சிறகை அசைத்தபடி பறந்து திசை மடிப்புக்குள் மறைந்தான். இந்திரன் தன் வியோமயானத்தை வரவழைத்து அதில் ஏறி கொண்டு சென்றான். வான்வெளியெங்கும் சொட்டி கிடந்தன குருதி துளிகள். அதை நோக்கி தடம் தேடி அவன் விருத்திரனை துரத்தி சென்றான். அதன் மேல் அவன் விமானம் ஊர்ந்து செல்ல செந்நிற கீற்றென வானில் விரிந்தது அப்பாதை. விருத்திரன் மண்ணில் இறங்கி தன் புற்றிகபுரியை தேடிச் சென்றான். அங்கே நீலக்கடல் அலைகளே நிறைந்திருக்க கண்டான். அவனுடைய தொல்குடியினர் சிதறி அழிந்திருந்தனர். அவர்கள் வாழ்ந்த சுவடே எங்கும் இருக்கவில்லை. தன் நகர் இருந்த நிலம் மேல் அவன் தவித்தலைந்தான். மூதாதையரே, தந்தையரே, என் தோழர்களே என்று கூவினான். அலைகள் ஒன்றுமறியாத அமைதி கொண்டிருந்தன. விருத்திரன் கடல் மேல் இறங்கி ஒற்றை சிறகை அடித்தபடி கூவினான். என் குலம் மூத்தவரே, வருணரே, எனக்கு அடைக்கலம் அழையுங்கள், என் குலம் காக்க உதவுங்கள். வருணனின் ஓசை புயல் சுழல் என எழுந்தது. ஒரு குடியில் ஒருவரே மூத்தவனாக அமைய முடியும். மூடா, இனி நானே அசுர முதல்வனும் தேவனும் ஆவேன். செல்க விருத்திரன், நம் தொல்குடி வேத சொல்லெடுத்து ஆணையிடுகிறேன், எனக்கு துணை நிற்க. நம் தொல்குடி வேதம் மானுடரின் வேதம் என்றாகிவிட்டது. இக்கணம் பல ஆயிரம் வேள்வி குளங்களில் எனக்கென அவி பெய்யப்படுகிறது. அவிக்கொண்டு என் உடல் ஒளி பெற்று கொண்டிருக்கிறது என்றான் வருணன். விண்ணில் வண்டு முரளும் ஒலி கேட்டு விருத்திரன் திரும்பி நோக்கினான். செங்குருதியால் நனைந்த வியோமயானம் ஒரு தெச்சி மலர் மொட்டு என தெரிந்தது. செங்கமலம் என்றாகியது. செம்முகில் என விரிந்தது. அதன் ஒலி கேட்டு முகில் கணங்கள் பிளிரின. மலைச்சரிவுகள் முழங்கின. ஒற்றை சிறகுடன் விருத்திரன் திரும்பி ஓடினான். நிலை சரிந்து விழுந்தும் எழுந்தும் விரைந்து காட்டுக்குள் புகுந்தான்.
அவன் மேல் கிளைகள் அமைத்த பச்சை கூரை விரிய, அதற்கு அப்பால் இந்திர விமானத்தின் ஓசை மணற்புயல் சருகு பரப்பில் பொழிந்தது போல் ஒலித்தது. இந்திரன் மரங்கள் சிதறித் தெறிக்க மண்ணில் இறங்கினான். நுரைவாளை சுழற்றி மரங்களையும் மலைப்பாறைகளையும் வெட்டி சிதறடித்தபடி விருத்திரனை துரத்தினான். நான் இறக்க விழைகிறேன், தவம் செய்து முழுமை கொள்ள என்னை விட்டுவிடு என்று ஓடியபடி விருத்திரன் கூவினான். இனி பகை ஒரு துளியும் எஞ்சாது. இப்புவியளவு பழி கொண்டாலும் சரி, இனி நான் எண்ணுவதென்று உனக்கு இருப்பில்லை என்றான் இந்திரன். விருத்திரன் விழுந்தும் எழுந்தும் ஓடிச் சென்று ஒரு மலை மேல் ஏறிய போது திறந்த வாய் என ஒரு குகையை கண்டான். அதற்குள் புகுந்து இருளில் மறைந்தான். அதன் வாயிலில் வந்து நின்ற இந்திரன் வாளை பாறை மேல் ஓங்கி அறைந்து, வெளிவருக அசுரனே, வெளிவந்து உன் இறப்பை அடைக, ஊழ் முடிந்தது உனக்கு என்று அறை கூவினான். உள்ளிருந்து உருமலோசைகள் மட்டும் கேட்டன. மும்முறை அழைத்த பின் சினம் கொண்டு உருமியபடி குகைக்குள் வாளுடன் புகுந்த இந்திரன் அதன் இருளுக்குள் விழி எழுந்து தடுமாறினான். இருளுக்குள் அசுரனின் பெருங்குரல் எழுந்தது. வளரும் பெருங்குகை இது, இதன் பெயர் விருத்திரம், இது என் உடல். இந்திரனே, நீ என் வாய்க்குள் நுழைந்திருக்கிறாய், எனக்கு உணவாவாய். குகையின் மேற்கூரைகள் தசைகளாகி இறுகி நெருங்கின. அதன் வெம்மையும் மென்மையும் கொண்ட கவ்வலில் சிக்கிக் கொண்ட இந்திரன் தன் வாளை நிலத்தில் இட்டு கை விரித்து, நான் உன் உடலுக்குள் இருப்பதனால் உன் மைந்தன், என்னை கொன்றால் நீ மைந்தனை கொன்ற பழிக்கு ஆளாவாய் என்று கூவினான். அசுரனின் பெரு நகைப்பு நின்றது. குகை ரீங்கரித்தது. பின் பெருமூச்சு விட்டது. சுவர்கள் பிதுங்கி சேரென வந்து அவனை உந்தி வெளித்தள்ளின. ஒரு சிறு குகை வாயினூடாக இந்திரன் உடலெங்கும் நினச்சேற்றுடன் பிதுங்கி வெளிவந்து விழுந்தான். குகைக்குள்ளிருந்து முழங்கும் குரல், நன்று சூழ்க, நலம் சூழ்க மைந்தா என்று ஒலித்தது. அவன் புரண்டு எழுந்து, கொன்று செல்க படைக்கலமே என தன் நுரைவாளை குகைக்குள் வீசினான். அந்நெஞ்சிருப்பது எங்கென்று நீ அறிவாய், குருதி கொள்க என்று கூவினான். குகை இருளுக்குள் விருத்திரன் அலறல் எழுந்தது. அவன் வாழ்த்துக்குரல் எழுந்த திசை நாடிச் சென்ற வாள் நெஞ்சில் பாய்ந்து வெட்டி உள்ளே சென்றது. மைந்தா என்று அலறியபடி விருத்திரன் விழுந்து இருளுக்குள் சென்று கொண்டே இருந்தான். அந்த ஒலி நெடுந்தொலைவுக்கு அப்பால், மேலும் அப்பால் என ஒலித்தது. ஓய்ந்த பின் குகை ஆம் 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 என கார்வை மீட்டியது. இந்திரன் மலையிலிருந்து இறங்கி வந்து திரும்பி நோக்கினான். 4 முகம் கொண்ட அம்மலையின் முகங்கள் அனைத்தும் ஊழத்தில் ஆழ்ந்திருந்தன. அவன் அதை நோக்கியபடி அங்கே நின்றிருந்தான். பெருமூச்சுடன் திரும்பும் போது அங்கே நாரதர் தோன்றினார். மீண்டும் நீ வென்றாய், உன் நகரும் கொடியும் முடியும் இருள் மீண்டன, நீ வாழ்க என்றார். ஆம் என அவன் சோர்வுடன் சொன்னான். உன் சோர்வை அறிகிறேன். ஆம், முறைப்படி நீ விருத்திரனின் மைந்தன் என்றானாய். மைந்தனாக ஆன பின்னர்தான் உன் அலைப்படைக்கலம் இலக்கடைந்தது என்றார். அவன் தன் கைகளை தூக்கி பார்த்தான். மெய், அவை தந்தையின் குருதி கொண்டுள்ளன. ஆனால் இது உன் கடன், எனவே இப்பழியும் உன் பொறுப்பே, அதை சுமந்தாக வேண்டும் என்றார் நாரதர். மெய் தளர்ந்து குரல் இழிந்து, நான் என்ன செய்ய வேண்டும் நாரதரே என்றான் இந்திரன். தாதை பழி தீர்க்கும் தூய நீர்ச்சுனைகளில் ஆடுக. மும்முறை அக்குருதியை நீ கழுவியாக வேண்டும். உன் எதிரியின் குருதியை ஒரு முறை, உன் தந்தையின் குருதியை மறுமுறை, மறை தேர்ந்த மெய்யறிவனின் குருதியை 3ஆம் முறை என்றார் நாரதர். அதன்பின் உன் தந்தைக்கு ஆண்டுதோறும் நீர்க்கடன் செய்க. அவர் அருளும் நற்சொல் உன்னுடன் திகழும். நீராடி தூய்மை பெற்று நோன்பிருந்து உளமொழிந்து மீண்டும் அரச தோற்றத்தில் இந்திரன் அமராவதிக்கு மீண்ட போது அவன் விட்டு வந்த தோற்றத்தில் இந்திராணி காத்திருந்தாள். அணி கொலுங்க அவனை அணுகி கனிந்த வழிகளுடன், வருக அரசே, இந்நகர் தங்கள் காலடிகளுக்காக காத்திருக்கிறது என்றாள். அவன் தன் செல்வங்களை, மாளிகைகளை, நகரை, குடிகளை நோக்கினான். ஒரு கணத்தின் சிறு துளியில் அனைத்தும் எவருடையவோ கனவுதான் என்னும் உள மயக்கை அடைந்தான். முனிவர் வாழ்த்தி அரிமலர் சொரிய வேதமொலிக்க வெந்நீர் பொழிந்து நெறி நின்றோர் அழைத்துச் சென்று இந்திரனை அரியணை அமர்த்தினர். இந்திராணியிடம் அமர அவன் அத்துலா மையத்தில் அமர்ந்தான். மண்ணில் வேள்விகள் பெருகின. அவிசொரிந்து தேவர்களை பெருக்கினர் மானுடர். மீண்டும் தேவபுரி பொலிவு கொண்டு எழுந்தது. அதன் மேல் இந்திரனின் மின்கொடி பறந்தது. விருத்திரன் உள்ளே சென்று மறைந்த குகை வாயில் அது என்று என்னிடம் கபாலர் சொன்னார் என்றான் பிரசண்டன். அவர் உள்ளே சென்று மறைந்த பின்
அக்குகை 108 நாட்கள் விம்மலோசை எழுப்பிக் கொண்டிருந்தது. அவ்வோசையை மலைக்காடுகளுக்குள் ஒளிந்து வாழ்ந்த அசுரகுடிகள் கேட்டன. அவர்கள் முழவுகளை முழக்கியபடி பூசகர் தலைமையில் அக்குகையை தேடி வந்தனர். குகை வாயிலில் இருந்து குருதி வழிந்து அரக்கு போல அலையலையாக இறங்கியிருப்பதை கண்டனர். வெறியாட்டெழுந்த முதுபூசகர் அது விருத்திரன் மறைந்த படுகளம் என்று உரைத்தார். அங்கே அவரை தெய்வமாக்கி வழிபட்டனர். பின் அவர்களில் ஒரு சிலர் மேலே அக்குருதி பரப்பை கடந்து சென்று நோக்கிய போது குகை முகப்பில் பாறை செதுக்கு என தெரிந்த விருத்திரனின் முகத்தை கண்டடைந்தனர். மூதாதையை கண்ட முதற் பூசகன் கை கால்கள் இழுக்க விழுந்து வாய்நுரை கொள்ள துடித்தான். முழுவ மீட்டி குறவையிட்டு அவன் காலடியில் தங்கள் குலமைந்தரை வைத்து வணங்கினர். மூதாதையின் குருதியை தொட்டு நெற்றியில் அணிந்து வழிபட்டனர். விருத்திரனின் குருதி அந்த மலையின் 3 குகை வழிகளின் ஊடாக வழிந்து மலையடிவாரத்தில் இறங்கி அங்குள்ள 3 சுனைகளில் தேங்கியது. அங்கமலதம், மலஜம், கிருஷம் என அச்சுனைகள் அழைக்கப்பட்டன என்று பிரசண்டன் சொன்னான். நான் அச்சுனைகளுக்கு சென்று பார்த்திருக்கிறேன். விருத்திரனை கொன்ற பழித்தீர இந்திரன் வந்து அந்த சுனைகளில் நீராடி தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டான் என்கிறார்கள் தொல்கதை சொல்லிகள். முன்பு ராகவராமன் காடேகிய போது விஸ்வாமித்திர முனிவருடன் அங்கே சென்று நீராடி குலப்பழி களைந்ததாக தொல்காவியம் சொல்கிறது. நானும் அதை கேட்டிருக்கிறேன். இங்கிருந்து 4 நாட்கள் வழிநடை தொலைவில் உள்ளன அந்த சுனைகள் என்று பிரசாந்தர் சொன்னார். முதல் சுனையாகிய அங்கமலதம் மானுடர் நீராடுவது. கலங்கலான செந்நீர் அதில் தேங்கி இருக்கும். அதன் கரைச்சேறு செந்நினம் போல் இருக்கும். 2வது சுனையாகிய மலஜம் சற்று பெரியது. அது தேவர்களுக்குரியது. அதில் செந்நிற நினம் மிதக்கும். அதன் சேற்றுக்கு குருதி மனம் உண்டு. அதற்கு அப்பால் உள்ள கருஷம் கரிய நிறமுடையது. கருநிற சதப்பால் சூழப்பட்டது. அந்நீரை கையில் அள்ளி நோக்கினால் குருதி போல சிவந்திருக்கும். அது அசுரர்களுக்குரியது. இளவேனிற் காலத்தில் வேதியர் சிறு கூட்டங்களாக காட்டுக்குள் சென்று அங்கமலதத்தின் கரையில் மூதாதையான விருத்திரனுக்கு நீத்தார்கடனும் பழி நீங்கு பூசணைகளும் செய்கிறார்கள். அப்போது பித்ருவனம் என்னும் அந்த காடு முழுக்க அனைத்து மரங்களும் அனல் கொண்டது போல செந்நிற மலர்களால் நிறைந்திருக்கும். புதர்களும் சிறு செடிகளும் கூட குருதி நிற பூக்களையே கொண்டிருக்கும். செங்காந்தல் மலர்களாலும் குங்கும செந்தூர செங்களப விழுது கலவையாலும் விருத்திரனை பூசனை செய்வார்கள். இளங்கள்ளும் தேனும் கலந்து நெய்யுடன் அவியலிடுவார்கள். கலைமான், இளம் பன்றி, வெள்ளாட்டு ஊன்களை கலந்து எரியூட்டுவர். பழிவிலங்கின் குருதி கலந்த சோறே அவிமிச்சம் என அளிக்கப்படும். அந்த மகா அபராத வேள்வி இரவும் பகலும் இடைவிடாது நிகழும். மழை விழுந்து வேள்வித்தி அணையும் என்றால்தான் அப்படையலை விருத்திரன் ஏற்றுக்கொண்டான் என்று பொருள். அதுவரைக்கும் வேள்வியாளர்களும் வருகையாளர்களும் உணவோ நீரோ கொள்வதில்லை. ஒரு பொழுது உண்டு 7 நாட்கள் நோன்பிருந்து 12 நாட்கள் நடந்து அங்கு வந்து சேர்ந்தவர்கள் அவர்கள். நான் சென்ற அன்று 7வது நாளாக வேள்வி நிகழ்ந்து கொண்டிருந்தது. 108 அந்தனர் வேள்விகளை செய்ய 1000 பேருக்கு மேல் அங்கே கூடியிருந்தனர். வேள்வி புகை எழுந்து மேலே சென்று முகிலை தொட்டிருந்தது. பலர் சோர்ந்து ஆங்காங்கே படுத்துவிட்டனர். அன்று உச்சி பொழுதில் காட்டின் வெப்பம் கூடி கூடி வந்தது. அனைத்து இலைகளும் வாடியவை போல் இருந்தன. வாடிய இலை மனம் கொண்ட வறண்ட காற்று சுற்றி வந்தது. அவ்வப்போது அங்கே வந்து மக்களை கண்டு திகைத்து திரும்பி ஓடிய உடும்புகளின் கண்களில் வெப்பத்தின் துயரம் தெரிந்தது. பெருமூச்சு விட்டு கொண்டு வியர்வையை மீண்டும் மீண்டும் துடைத்தபடி காத்திருந்தோம். எப்போதாவது காட்டின் உயிர்ப்பு என மெல்லிய காற்று வந்து தொட்டபோது இனிய நினைவு ஒன்று எழுந்தது போல உடல் சிலிர்த்தது. விடாய் கொண்டு உடல் சோர்ந்து நானும் ஒரு பாறை மேல் அமர்ந்து விட்டேன். அப்போது குரல்கள் வெடித்தெழுந்தன. புலியோ யானையோ வந்துவிட்டதென்று உணர்ந்து எழுந்து நின்று நோக்கிய போது என் தோளில் ஒரு நீர் துளி விழுந்தது. அதிர்ந்து உடல் சிலிர்க்க நோக்குவதற்குள் மூக்கில் ஒன்று, இன்னொன்று மார்பில். கையால் தொட்டு நோக்கினேன். அவை செந்துளிகள். குருதி போலவே விரல்கள் நடுவே பசையாக ஒட்டின. மேலே நோக்கிய போது மலைகளுக்கு அப்பால் இருந்து முகில் குவை ஒன்று வந்து அப்பகுதியை மூடியிருப்பதை கண்டேன். சுனை நீரில் முகிலின் முழு வடிவை காண முடிந்தது. அது ஒரு முகம் என நான் எண்ணிக்கொண்டேன். சற்று நேரத்திலேயே மழை பொழிந்து வேள்வித்தீ முற்றணைந்தது. வேள்விக்கு அமர்ந்திருந்த வைதீகர்கள் அவிமிச்சத்தையும் சாம்பலையும் மலர்களையும் சிறு சுடுமண் கலங்களில் எடுத்துக்கொண்டு சுனையில் இறங்கி அதை நீரில் விட்டுவிட்டு மும்முறை மூழ்கி நீராடி எழுந்தனர். நீரின் செவ்வலைகள் எழுந்து செஞ்சேற்றை நக்கியபடி வளைந்தன.
கூடி நின்ற அனைவரும், விருத்திரனே, விரிபவனே, மூத்தவனே, தந்தையே, வாழ்த்துக எங்களை என்று கூவியபடி நீரில் இறங்கி மூழ்கி நீராடினர். பலர் அழுது கொண்டிருப்பதை பார்த்தேன் என்றார் பிரசாந்தர். நானும் அன்று அழுதேன். அது பசியாலும் விடாயாலும் வந்த அழுகையாக கூட இருக்கலாம் என்றான் பிரசண்டன். பிரசாந்தர் தலையை மட்டும் அசைத்தார். கருஷத்தில் அசுரகுடிகளின் மாமத நீராட்டுக்கு நான் சென்றிருக்கிறேன் என்றான் பிரசண்டன். பெயல் பொழிந்து காடு மூடியிருக்கும் காலத்தில் முதல் நிலவு அன்று தேவர்கள் வந்து இறங்கி மலஜம் என்னும் சுனையில் நீராடுவார்கள் என்று சொல்கிறார்கள். தொலைவில் மலையுச்சிகளில் நின்று நோக்கினால் தேவர்கள் நீராடும் அலைவளையங்கள் அச்சுனை நீரில் காண முடியும். குளிர்காலத்தில் கார்த்திகை கரு நிலவில் அசுரர்கள் கருஷம் என்னும் சுனையில் நீராடுவார்கள். கார்த்திகை முழுக்க அவர்கள் குலங்களாக கிளம்பி காட்டு வழியில் நடந்து வந்து அச்சுனை அருகே சிறு குடில்கள் கட்டி தங்குவார்கள். அங்கேயே காயும் கனியும் ஊனும் தேனும் உண்டு வாழ்வார்கள். பகலும் இரவும் விருத்திரனின் புகழ் பாடும் தொல் பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார்கள். இரவில் நெருப்பிட்டு அதை சூழ்ந்து அமர்ந்து பலியுணவை சுட்டு உண்டபடி கள்ளருந்தி நடனமிட்டபடி காத்திருப்பார்கள். அசுரகுலங்கள் வந்து பெருகிக் கொண்டே இருக்கும். 108 தொல்குடியினர் அவர்கள். ஒரு குடியிலிருந்து ஒருவரேனும் வந்தாக வேண்டும் என்பது நெறி. ஆனால் ஒவ்வொரு முறையும் சில குலங்கள் மறைந்துவிட்டிருப்பதையே காண்பார்கள். ஒவ்வொரு குலமாக அணுக அணுக கூச்சலிட்டபடி ஓடிச் சென்று அள்ளி தழுவி கண்ணீர் உகுப்பார்கள். அன்னையர் அள்ளி மடியில் அமர்த்தி கொள்ள தந்தையர் தலை தொட்டு வாழ்த்துவார்கள். குலங்கள் ஒன்று சேரும் விழவுகளில் ஒன்று அது. கருநிலவு நாளென்று பொழுது திகைந்ததும் குலப்பூசகர் எழுந்து சென்று அங்கிருக்கும் காலமஸ்தகம் என்னும் பாறை மேல் ஏறி நின்று தன் இடையில் இருக்கும் கொம்பை எடுத்து மும்முறை பிளிரலோசை எழுப்புவார். அனைத்து அசுரர்களும் ஆண் பெண் மைந்தர் என பிரிவின்றி நீரில் பாய்ந்து நீராடுவார்கள். அது ஒரு கட்டிலா களியாட்டு. சேற்றில் விழுந்து புரள்வார்கள். ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டும் தழுவியும் துள்ளி மறிவார்கள். தோல் பெருத்தோர் மல்லிடுவார்கள். சில தருணங்களில் அது போரென்றே ஆகும். சிரிப்பும் அழுகையும் பின்னர் காமமென ஆகும். உடலிணைந்து சேற்றுக்குள் திளைப்பார்கள். கருஷத்தின் கரையில் அனைத்து பெண்களும் கருவுற்றாக வேண்டும் என்பது நெறி. அச்சுனையின் நீரின் ஒரு துளி உடலில் பட்டால் கூட விருத்திரனின் மைந்தர்கள் பெண்ணுக்குள் முளைவிடுவார்கள் என்று பாடல்கள் சொல்லின. அன்று நான் கரையமர்ந்து நோக்கி இருந்தேன். அவர்களில் ஒருவனல்ல நான் என்றே என்னை உணர்ந்தேன். என் மொழி மட்டும் அவர்களுக்கும் உரியது. எனவே அவர்கள் ஓய்ந்து களைத்து கரை நீந்தி வந்து காடுகளுக்குள் ஆங்காங்கே விழுந்து உறங்கத் தொடங்கிய போது ஒவ்வொரு முகமாகச் சென்று நோக்கினேன். மலர்ந்தவை, துயர் கொண்டு தணிந்தவை. பின் என் முழவை எடுத்து அவர்களை போற்றி பாடலானேன் என்றான் பிரசண்டன். அந்த பாடலை பல்லாண்டு காலம் நான் பாடிக்கொண்டிருந்தேன். அதை பிறரும் பாடலாயினர். பின்னர் குப்த சந்திர சூடரின் விருத்திர பிரபாவத்தில் சமாப்தி பாடலாக அதை கேட்டேன். பொய்யான தன் நிகழ்ச்சி கலந்த சிரிப்புடன் அதை பாடிய குணத்தனிடம் சொன்னேன். அப்பாடலை பாடியவன் அழிவற்றவன். அவன் என்றுமுள்ள ஒன்றின் நாக்கு என. ஆம் என்று அவன் சொன்னான் என்றான் பிரசண்டன். பிரசாந்தர், அது உண்மை சூதரே என்றார். அவர்கள் மெல்ல புரண்டு மல்லாந்து படுத்தனர். பிச்சாண்டவர் குனிந்து நீரெழுந்த குவையை குச்சியால் கிளறினார். இவர் எதையாவது கேட்கிறாரா என்றார் பிரசாந்தர். நான் பார்த்தது முதல் இப்படித்தான் இருக்கிறார். இவருக்குள் வேறு குரல்கள் ஒலிக்கின்றன போலும் என்றான் பிரசண்டன். நெருப்பு எஞ்சி இருக்கிறதா என்று பிரசாந்தர் கேட்டார். இல்லை, அணைந்து விட்டதென்று நினைக்கிறேன் என்றான் பிரசண்டன். ஆனால் நெருப்பு குகைக்குள் வந்த காற்றால் ஊதப்பட்டு மீண்டும் கண் விழித்தது. எளிதில் அணைவதில்லை, இவை காட்டு விறகுகள் என்றார் பிரசாந்தர். பிரசண்டன், அந்தனரே, அங்கே விருத்திரனை வழுத்தி அந்தனர் ஓதிய வேதம் எது? அசுரர்களின் வேதமா அன்றே அந்தனர் வேதமா என்றான். வேதம் கங்கை போன்றது. அது ஊறி வரும் மலைகளே இதுவரை மானுடர் ஒரு முறையேனும் நோக்கி இருக்க மாட்டார். இனி என்றும் அதை முழுக்க நோக்கப் போவதும் இல்லை என்றார் பிரசாந்தர். இருமல் போல் ஓசை கேட்க இருவரும் திரும்பி பிச்சாண்டவரை நோக்கினர். இவர் 3வது முகம் போலும் என்றான் பிரசண்டன் சிரித்தபடி. இருமல் அல்ல, சிரிப்பு என்று பின்னர்தான் தெரிந்தது. அவர்கள் திகைப்புடன் நோக்கி சிலைத்திருக்க அவர் எண்ணி எண்ணி உவகை கொள்பவர் போல சிரித்தார். ஒற்றை கண்ணில் இருந்து நீர் வழிந்தது. இருவரையும் மாறி மாறி நோக்கி உடல் குலுங்கி அதிர, கைகள் வலித்து நெகிழ சிரித்து சிரித்து மூச்சு வாங்கினார். பிரசண்டன் வெளியே பார்த்தான். மழை விட்டிருந்தது.
விடிந்து இளநீல நிறமாக காற்று உள்ளொளி கொண்டிருந்தது. வெளியே சென்றால் என்ன என்னும் எண்ணம் எழுந்தது. பிரசாந்தரை நோக்க அவர் விழிகளும் அச்சத்துடன் வந்து பிரசண்டனின் விழிகளை தொட்டுச் சென்றன. சிரித்து தளர்ந்தவர் போல இரு கைகளையும் பின்னால் ஊன்றி மல்லாந்தார் பிச்சாண்டவர். மேலிருந்து குளிர்ந்த நீர்த்துளி தன்மேல் விழுந்தபோது பிரசண்டன் திடுக்கிட்டான். பிரசாந்தர் ஊற்று என்றார். பிரசண்டன் தொட்டு நோக்கி சேரு என்றான். பிரசாந்தர் விரல்களை அசைத்து குருதி போல பிசுக்கு என்றார். நீர்த்துளிகள் அவர் மேல் தொடர்ந்து விழத் தொடங்கின. குருதி மழை என்றார் பிரசாந்தர். சிரிப்பொலி ஓய்ந்திருக்க கண்டு அவர்கள் பிச்சாண்டவரை நோக்கினர். அவர் அமைதியான முகத்துடன் கண்களை மூடி மழையை ஏற்றுக்கொண்டு மல்லாந்திருந்தார். சற்று நேரத்தில் அவர்களை அக்குருதி மழை முழுமையாக மூடிக்கொண்டது. குகையின் ஆழத்தில் நீர் ஊறி விழும் ஒலி கேட்டது. அது உருமலென விம்மலென பொருள் கொண்டது. குருதி இளஞ்சூடாக ஊன்மணத்துடன் இருந்தது. எழுந்து விலக வேண்டும் என்று எண்ணியபடி உடலை அசைக்க முடியாதவர்களாக பிரசண்டனும் பிரசாந்தரும் அங்கே அமர்ந்திருந்தனர். முழுவை மீட்டி நிறுத்தி சண்டன் சொன்னான், வணிகர்களே, உங்கள் குலம் தழைப்பதாக. அழியா மூதாதையின் அருள் உங்கள் குருதிகளில் விதைகளாக நிறைவதாக. உங்கள் மங்கையர் அன்னையராகுக. உங்கள் மைந்தர் நிழல் மரங்களாகுக. உங்கள் கொடி வழி தளிர் நீட்டி எதிர்காலத்தை தொட்டு சுருண்டெழுக. அவ்வாறே ஆகுக. வணிகர்கள் ஆம் 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 என வாழ்த்தினர். பைலனும் சுமந்துவும் மெல்ல உடல் அசைந்து இயல்பு நிலைக்கு மீண்டனர். ஜெய்மினி நிறைவின்மையுடன் தலையை அசைத்தான். கிராதம் 46வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.